எந்த ஆண்டு இந்தியாவின் பல்கலைக்கழக சட்டம் கொண்டுவரப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1902, ஆப்ஷன் பி 1904, ஆப்ஷன் சி 1905, ஆப்ஷன் டி 1911. பதில் ஆப்ஷன் பி 1904. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் முதன்மை நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ வேளாண்மை செய்தல், பி வறுமை ஒழிப்பு, சி கனரக தொழில்துறை, டி தகவல் தொழில்நுட்பம். பதில் ஆப்ஷன் சி கனரக தொழில்துறை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு, ஆப்ஷன் பி அகநானூறு, சி நற்றிணை, டி குறுந்தொகை. பதில் ஆப்ஷன் சி நற்றிணை. இந்திய அரசியலமைப்பின் 370வது பிரிவை நீக்கப்பட்ட நாள் எது? ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 5, 2019, பி ஆகஸ்ட் 15, 2019, சி ஜனவரி 26, 2020, டி அக்டோபர் 31, 2019. பதில் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 5, 2019. தன்னாட்சி இயக்கம் சென்னையில் யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ திலகர், பி அன்னி பெசன்ட், சி காந்தி, டி நேரு. பதில் ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். செம்மொழியாக தமிழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 2002, பி 2004, சி 2005, டி 2006. பதில் ஆப்ஷன் பி 2004. இந்தியாவின் முதல் திட்டக்குழு தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, பி ஜவஹர்லால் நேரு, சி சர்தார் பட்டேல், டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பதில் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. திராவிட பாண்டியன் என்று இதழை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஈவேரா பெரியார், பி அயோத்தி பண்டிதர், சி இரட்டைமலை சீனிவாசன், டி எம்.சி. ராஜா. பதில் ஆப்ஷன் பி அயோத்திதாசர் பண்டிதர். இந்தியாவின் ரிசர்வ் வங்கி தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ டெல்லி, பி கொல்கத்தா, சி மும்பை, டி சென்னை. பதில் ஆப்ஷன் சி மும்பை. சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது எது? ஆப்ஷன் ஏ மதுரை, பி வஞ்சி, சி உறையூர், டி பூம்புகார். பதில் ஆப்ஷன் சி உறையூர்.